இந்த ஹிஜ்ரத்திலே மேற்கொள்கின்றார்கள் என்றால் முஸ்லிம் அல்லாத ஒருவரை அங்கே உதவிக்காக அழைத்து என்ன செய்கின்றார்கள், இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு பயணம் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கோத்திர குல வம்சத்திலிருந்து மூட நம்பிக்கையிலிருந்து ஒரு புனிதமான ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படுகின்றது என்றால் இந்த ஹிஜ்ரத் எங்களிடத்திலே எப்படி தாக்கத்தை செலுத்த வேண்டும், எந்த விதமான முன்னேற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இருக்கின்றோமா, அல்லது மக்காவுடைய காலத்தில் இருக்கின்றோமா, அல்லது மதீனாவிடத்திலே காலத்தில் இருக்கின்றோமா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் எந்த கோத்திரத்தை எந்த குலத்தை அங்கே ஜாஹிலியா காலம் பின்பற்றியதோ அதற்கு வேறு பேராக நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், அல்லது உள்ளூர் வெளியூர், அல்லது இவர் இந்த இனத்தை சேர்ந்தவர், இவர் இந்த ஸ்ட்ரீட்டை சேர்ந்தவர், இந்த ரோட்டிலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஜாஹிலியா காலத்திலே என்ன விடயங்கள் இருந்ததோ அதையெல்லாம் மாற்றி நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எந்த விடயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ஜாஹிலியா மக்களிடமிருந்து அந்த மூட நம்பிக்கை, நட்சத்திரத்தை பார்த்து மழை பெய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த நட்சத்திரத்திலே பேரை நாங்கள் சொல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். மழை பெய்யும் பொழுது இது வெசக் மழை என்றும், அல்லது பொசன் மழை என்றும், அல்லது இது ஏப்ரல் சீசன் மழை என்றும், இப்படியாக நாங்கள் எங்களுடைய பெயர்களை மாற்றி நாங்கள் என்ன செய்கின்றோம், அதே ஜாஹிலியா கொள்கையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மாத்திரமல்ல, ஒரு தனிநபருடைய ஐடியாவை கேட்காமல், ஒரு தனிநபருடைய செய்தியை மாத்திரம், ஆலோசனைகளை மாத்திரம் கேட்காமல் மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கே முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்று இரு கோத்திரங்கள் அங்கே சேர்க்கப்படுகின்றது. அதே நேரத்திலே கூட்டு முயற்சியாக எல்லோருடைய ஆலோசனையும் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அந்த நோக்கத்தை அங்கு மதீனாவுடைய ஹிஜ்ரத் எங்களுக்கு காட்டி தருகின்றது என்றால் இன்று எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நிறுவனங்கள், எங்களுடைய நிர்வாகங்கள், எங்களுடைய சமூகங்கள் இங்கு பின்பற்றக்கூடிய தனிநபர் ஐடியாக்களையும் தனிநபர் ஆலோசனைகளிலும் இருந்து இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு சூரா என்றும் மஷூரா என்றும் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை அங்கு எங்களுக்கு உணர்த்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிறு குழுக்களாக பிரிந்து இருந்த அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை அனுப்பும் பொழுது சிறு சிறு குழுக்களாக அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்பும் பொழுது ரகசியமாகவும் அந்த குகையுள்ளே அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தங்குவதற்காக வேண்டி அங்கே ஏற்பாடு செய்கின்றார்கள் என்றால் இதனுடைய திட்டமிடலை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே தான் இஸ்லாமிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டிய அந்த பொறுமை என்றும் அந்த தவக்குல், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குலை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் உணர வேண்டும். இங்கு வரலாற்றாசிரியர்கள் கூறுவது போன்று அங்கே சிலந்தி விலைகளோ அல்லது புறாக்களோ அங்கே கூடு கட்டவில்லை. மாறாக அந்த காபிர்கள் வெளியே இருக்கும் பொழுது அந்த குகைகள் எல்லாம் அப்படியே திறந்துதான் இருந்தன. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களை அவர்கள் கண்டுவிடுவார்களோ என்ற பயத்திலே நாங்கள் இருவரும் தான் இருக்கின்றோம் என்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலிஹுமா இதுஹுமா ஃபில் காரி இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நீ கவலைப்படாதே, எங்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான், எங்களுடன் மூன்றாவது ஆளாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக உண்மையான அந்த தவக்குலை, உண்மையான அந்த ஈமானை நபி அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலகத்திலே அனைவருடைய ஈமானை விட மிக உயர்ந்தவர் அந்த அபூபக்கர் என்று நாங்கள் வரலாறு படித்திருக்கின்றோம். அந்த அபூபக்கருக்கு கூட அந்த நேரத்திலே சிறிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டது என்றால் எங்களுடைய ஈமானை நாங்கள் கட்டாயமாக பரிசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய தவக்குலை நாங்கள் பரிசித்து பார்க்க வேண்டும். இப்படியான காரணங்களை எல்லாம், அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துக்கு மேற்கொண்டார் என்றால் இப்பொழுதுதான் தவக்குல் என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே வர வேண்டுமே தவிர நாங்கள் தவக்குல் என்ற பெயரிலே தவாக்குலாக பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். தவாக்குல் என்பது நாங்கள் ஏற்பாடுகளை செய்யாது வெறுமனே அல்லாஹ் தருவான், அல்லது அல்லாஹ் அவைகளை சீர்படுத்துவான், அல்லது எதிர்காலத்திலே அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்வான் என்பதாக விட்டால் அதற்கு பேரு தவக்குல் அல்ல, தவாக்குல் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களிலே ஒருவர் அந்த ஒட்டகத்தை
கட்டத்தை அப்படியே கட்டாமல் வந்துவிட்டு நான் தவக்குள் வைத்து விட்டேன் என்று சொன்னதற்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீ அதை கட்டி விட்டுட்டு தவக்குள் வை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால் உண்மையான தவக்குலை எங்களுக்கு இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு பாடமாக தருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஏராளமான இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை பார்க்கும் பொழுது அபூபக்கர் அரபியாக இருந்தார், அரபு நாட்டை சேர்ந்தவராக இருந்தார். பிலால் அபிசீனியா நாட்டை சேர்ந்தவராக இருந்தார். சல்மான் பாரிஸ் ஈரானை சேர்ந்தவராக இருந்தால், சுஹைப் ரூமி ரோம் தேசத்தை சேர்ந்தவராக இருந்தால், இப்படியாக பாரசீக ரோம் தேச அபிசீனியா மக்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்த நிலையிலே அங்கு மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கே அன்சாரிகள் வேறு முஹாஜிரீன்கள் வேறு என்று அங்கே பிரிந்திருந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அப்படியே அன்சாரிகளும் முஹாஜிரீன்களையும் ஒற்றுமைப்படுத்தி எந்த அளவுக்கு என்றால் வாரிசு சொத்திலே கூட அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அப்படியான ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அப்பொழுதுதான் மதீனாவிலே ஒரு ஒட்டுமொத்தமான இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் ஏற்படுகின்றது என்றால் இந்த ஹிஜ்ரத் வெறுமனே ஒரு பயணம் மாத்திரமல்ல, இது அதாவது கௌம் என்ற வார்த்தை கூட்டம் என்ற சொல்லிலிருந்து ஒரு உம்மா ஒரு சமூகத்தை உருவாக்கிய ஒரு பயணம் என்பதை என்றாக நாங்கள் இந்த ஹிஜ்ரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு உணர்த்திய பாடம் என்ன? முஹாஜிரீன்கள் வந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரார்கள் அல்ல, அந்த மதீனாவை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள். அப்படி இருந்தும் கூட அந்த நபி அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், எங்களுடைய விவசாயத்திலே நீங்களும் பங்கு கொள்ளுங்கள், எங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் விரும்பியவர்களை கேளுங்கள், அவர்களை நாங்கள் தலாக் சொல்லி நீங்கள் உங்களை முடித்துக் கொள்வதற்கு நாங்கள் அனுமதி தருகின்றோம், எங்களுடைய வீடுகளை பங்குவிட்டுக் கொள்வோம். இப்படியான ஒரு சகோதரத்துவை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் மக்காவாசியை சேர்ந்தவர்கள் மதீனாவிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் ஜனாதிபதியாக மாறுகின்றார்கள் என்றால் இதுதான் சகோதரத்துவத்துடைய அடிப்படை என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அகீதாவை மாத்திரம் இஸ்லாமிய அடிப்படையை மாத்திரம் போதித்து வந்த அந்த மக்கா மாநகரிலே இருந்து என்ன செய்கின்றது? சரியாவின் பக்கம் இஸ்லாமிய அனைத்து விடயங்களையும் அனைத்து சட்டங்களையும், ஒரு மஸ்ஜித் எப்படி அமைய வேண்டும், அங்கே பர்தாவுடைய சட்டங்கள், அதே நேரத்தில் இஸ்லாமிய அரசியல் சட்டங்கள், இப்படியான பல யாப்புகள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அங்கு மதீனாவிலேதான் உண்மையான ஒரு சமூகம் உருவாகிறது. அந்த சமூகம் தான் எங்களுக்கு படிப்பினையாக அமைய வேண்டும். நாங்கள் குழுக்களாகவோ அல்லது சிறு தொகையினராகவோ அல்லது குடும்பங்களாகவோ மாத்திரம் பிரிந்து இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய ஒரு அரசியலை எங்களால் கொண்டு வர முடியாது என்ற விடயத்தை இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு உணர்த்துகின்றது என்ற விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான இந்த ஹிஜ்ரத் உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள், இந்த ஹிஜ்ரத் உணர்த்தக்கூடிய பண்புகள் இருக்கின்றன என்றாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் சுருக்கமான இந்த விடயங்களை பார்த்து நாங்கள் அதன் மூலம் படிப்பினை பெற்று எங்களுடைய சமூகத்தையும் அதன்பால் வழிநடத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் அருளை நாங்கள் வேண்டி நிற்போம். அகூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி والشكر له على توفيقه وامتنانه والصلاة والسلام على محمد الداعي إلى رضوانه أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையிலே ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலே வேறு பிரித்த ஒரு பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் என்று கூடியது. மக்கா வாசிகள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஜாஹிலியா காலத்துடைய பண்புகள் அப்படி இருந்தன. அப்படி இருந்தும் கூட மதீனாவிலே வரும் பொழுது அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றதால் நாங்கள் இன்று சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடிய அந்த ஜாஹிலியா காலத்துடைய பண்பு எங்களிடத்திலே இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் உணரும் பொழுது நாங்கள் எந்த காலத்தில் இருக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் தரும் படிப்பினைகளிலே இது முஹர்ரம் மாதம் என்பதால் இந்த மாதத்திலே ஹிஜ்ரத் ஏற்படவில்லை. இந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தின்படி ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் அந்த ஹிஜ்ரத் நிகழ வேண்டும் என்பதாக அன்னளவான சில கருத்துக்களை கூறுகின்றார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரத்துக்கும் முஹர்ரத்துக்குரிய தொடர்பு என்னவென்றால் இதனுடைய வருட ஆரம்ப கணிப்பீடு இந்த ஹிஜ்ரத் மூலமாக நிகழ்ந்தது என்ற விடயத்துக்காக
இந்த தலைப்பு இங்கு முக்கியம் வகிக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். என்றாலும் கூட இந்த முஹர்ரத்தை பொறுத்தவரையிலே இது கொண்டாடக்கூடிய ஒரு மாதமோ, இதற்கு விழாக்களை எடுத்து நாங்கள் ஆரவாரமாக எடுக்க வேண்டிய அந்த ஃபங்க்ஷன்களை எடுத்து இப்படியான போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இப்படியான ஒரு நிகழ்வல்ல இது. எங்களுடைய சமூகத்துக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு சமூகமாக வாழ வேண்டிய அரசியல் நெறிமுறைகளை எல்லாம் அல் குர்ஆனின் சுன்னாவின் பக்கம் இந்த மக்கள் திரும்ப வேண்டும் என்பதாக அங்கு உணர்த்தப்பட்ட அந்த பயணம்தான் இந்த ஹிஜ்ரத் எனும் பயணம். அந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையிலே இது மாறாக இவ்வருடத்தை நாங்கள் திட்டமிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து 1436வது வருடத்திலே என்னுடைய வணக்கத்தை, என்னுடைய சமூகத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய நிறுவனத்தை, என்னுடைய பாடசாலையை நான் எப்படி திட்டமிட வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமாக நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த முஹர்ரம் மாதத்தை எங்களுக்கு நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று கொண்டாட்டங்கள் நிகழ்கின்றன, இஸ்லாத்துக்கு எதிரான கொண்டாட்டங்கள் நிகழ்கின்றன. அதிலே சில விடயங்கள் அங்கே நிர்பந்தமாக அங்கே கொண்டாடப்படுகின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய வழிகட்ட பிரிவுகளிலே சிந்தனை பிரிவுகள் தோன்றிய அந்த ஷியாக்களிடத்திலே இந்த முஹர்ரம் மாதம் மிகவும் கண்ணியத்துக்குரிய மாதமாக அங்கே கணிக்கப்படுகின்றது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கர்பலாவுடைய சம்பவமும் ஏராளமான போட்டிகளையும் ஏற்பாடு செய்து என்ன செய்கின்றார்கள், ஷியாக்கள் இந்த மாதத்தை மிகவும் ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய தாக்கம் எங்களை வந்தடையவில்லை என்பது சொல்வதற்கும் இல்லை. இதனுடைய தாக்கம் இலங்கையிலும் கூட ஏற்கனவே இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டும் கூட இப்படியான நிகழ்வுகள் இந்த ஷியாக்களுடைய தாக்கம் எங்களுடைய நாட்டிலும் மிகவும் பரவி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே அந்த விடயங்கள் இது இந்த கொள்கைதான் என்று தெரியாமல் நாங்கள் அப்படியே நிர்பந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு சில உதாரணங்களை குறிப்பிட முடியும். நிர்பந்தமாக செய்யப்பட்ட நாங்கள் நிகழ்வுகளை இலங்கையிலே பார்க்கும் பொழுது எப்பொழுதும் எந்த வழிகட்ட கொள்கைகள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுகின்றதோ அதற்கு பின்பக்கத்திலே அரசாங்கங்கள் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எந்த இடத்திலே நாங்கள் கேள்விப்படுகின்றோம், உலகத்திலே சிரியா போன்ற நாடுகளிலே, குவைத் போன்ற நாடுகளிலே, சவுதி அரேபியா உட்பட அனைத்து நாடுகளிலும் அந்த ஷியாக்களுடைய அட்டகாசங்களையும் ஷியாக்களுடைய கொடுமைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம் நோக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் அரசியலிலே நேரடியாக கலந்து கொண்டாலும் கூட அதற்குரிய அடிமட்டத்திலே முஸ்லிம்களை வழிதவர செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய நாட்டிலும் அவைகள் வற்புறுத்தப்பட்டு அங்கே உள்நுழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு சிறந்த உதாரணமாக சென்ற வருடத்திலிருந்து அங்கே பாடசாலைகளிலே, அரசாங்க பாடசாலைகளிலே மீலாது விழா கொண்டாடப்பட வேண்டும், கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் என்பதாக ஈரான் தூதரகத்திலிருந்து அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் இந்த அரசாங்கம் வற்புறுத்தியதை நாங்கள் சென்ற வருடத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல, இலங்கை வானொலியிலே மன்ஹஜுல் இஸ்லாம் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒளிபரப்பக்கூடிய அந்த நிகழ்வு ஷியாக்களுக்கு எதிராக சஹாபாக்களுடைய புனிதத்தன்மையை பற்றி பேச வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் நல்ல மக்கள் என்பதாக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே பல்லாயிரக்கணக்காக செலவழித்து செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிரல் அங்கு திசை திருப்பப்பட்டது. அரசாங்கத்தின் மூலமாக அங்கு இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தின் தலைவரின் மூலமாக இதற்கு பின்னால் இங்கே நீங்கள் ஷியாக்களுக்கு எதிராக அல்லது நீங்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசக்கூடாது என்பதாக தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக அந்த நிகழ்வுகள் வேறு திசையிலே வேறு தலைப்புகள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே, இது மாத்திரமல்ல, இன்று நடக்கக்கூடிய இலங்கையிலும் கூட அல் ஜாமியத்துல் முஸ்தபவியா முஸ்தபா யூனிவர்சிட்டி என்பதாக இந்த ஷியாக்களினால் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கொழும்பில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான அந்த யூனிவர்சிட்டி கூட, அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்கின்றது என்றால் அவைகள் காமர்ஸுக்கு தேவையான அல்லது சயின்ஸுக்கு தேவையான ப்ராஜெக்ட்களை அவர்கள் ஏற்படுத்தி அதற்குரிய போதனாசிரியர்களை அங்கே வரவழைத்து மாணவர்களை தங்க வைத்து அவர்கள் இலவசமாக அந்த பாடநெறிகளை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுடைய உள்நோக்கம் அங்கே சரியா பாடத்தையும் கொடுத்து இந்த ஷியாக்களுடைய கொள்கைகளை பரத்த வேண்டும் என்ற நோக்கிலேதான் இவைகள் செய்யப்படுகின்றது என்பது இஸ்லாத்துக்கு மாத்திரமல்ல, இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்று அனைத்தும், அதாவது இஸ்லாத்தின் பார்வையிலே அவைகள் மோசமான கொள்கைகளை உடையது என்பதை நாங்கள் வேறொரு தலைப்பிட்டு பேச வேண்டிய ஒரு முக்கியமான காலம் இது. அன்புக்குரிய
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே இப்படியாக இது மாத்திரமல்ல, சுமார் 2 வருடங்களுக்கு முன்னால் கொல்லிப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலிலே அங்கே நிகழ்த்தப்பட்ட ஒரு உரை ஷியாக்களுடைய அகீதாக்களை பற்றி, ஷியாக்களுடைய அடிப்படைகளை பற்றி, அவர்களுடைய கொள்கைகளை பற்றி, அவர்களுடைய மோசமான திருமணங்களை பற்றி எல்லாம் அங்கே கூறப்பட்ட அந்த குத்பா அங்கு ஒளிபரப்பப்பட்ட பொழுது, இலங்கை வானொலியிலே ஒளிபரப்பட்ட பொழுது அங்கு தடை விதிக்கப்பட்டது. அப்படியான குத்பாக்களை ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்பதாக அங்கே தடை விதிக்கப்பட்டது என்றால், இப்படியான நிர்பந்தமான நிலைகளை நாங்கள் கை கொண்டோம் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்திலே எங்களுடைய குழந்தைகள், நாங்கள் இன்று பிரச்சனை என்று எடுப்பது பிரச்சனை அல்ல, நாங்கள் தக்பீரை எங்கு கட்டுவது என்றதா அல்லது அத்தியாத்திலே விரலாட்டுவதா இல்லையா என்பதல்ல. நாளை உங்களுடைய குழந்தைகள் அபூபக்கர் காபிர், உமர் காபிர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விபச்சாரி, இப்படியெல்லாம் இந்த கோஷத்தை, இந்த சிந்தனைகள் அவர்களுக்கு நுழைக்கப்படும் என்றால் நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்திலே மோசமான கொள்கையுடையவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிறு வயதிலிருந்து எங்களுடைய குழந்தைகளை பார்க்க முடியும் என்றால், நாங்கள் அவர்களை சிறந்த முறையிலே சிறந்த அகீதாவை அடிப்படையை கொடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக அதற்குரிய வணிக வகைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திலே எங்களுடைய பாடசாலை சிலபஸ்களிலும் கூட, பாட விதானத்திலும் கூட இப்படியான கொள்கைகள் நுழைக்கப்படலாம் என்பதற்கு எந்த விதமான, அதாவது நாங்கள் அதை சந்தேகப்பட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் கட்டாயமாக அவதானிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம் அல்ல, அவர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே அந்த நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், 3வதாக இந்த வெள்ளிக்கிழமை தான் மிகவும் விசேஷ தினங்களாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தினங்கள் தான் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். எனவே அவைகளை நாங்கள் விட்டுவிட்டு இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் இந்த ஹிஜ்ரத், இந்த நிகழ்வு எப்படி எங்களுடைய வாழ்க்கைக்கு திட்டமிட்டதோ, எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கு எப்படி திட்டமிடுகின்றதோ அப்படியான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தை முன்னேற செய்வதற்காக வேண்டி, எங்களுடைய சமூகத்தை எழுச்சி பெற செய்வதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமியர்களை பற்றி பேசும் பொழுது அவைகள் நாங்கள் உண்மையிலே அவைகள் உண்மையாக இருந்தாலும் அவை பொய்யாக இருந்தாலும் கூட மீடியாக்களில் கூட இஸ்லாம் எழுச்சியை காண முடியாத அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி மிகவும் தரைக்குறைவாகவும் அல்லது இஸ்லாம் வீழ்ச்சி கண்டு செல்லுகின்றது என்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தை, அந்த ஒரு எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நுழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை இஸ்லாம் நிச்சயமாக எழுச்சி பெறக்கூடியது. ஆனால் எப்பொழுது இஸ்லாமிய அரசாங்கம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம், எப்பொழுது அந்த கலீஃபாக்களுடைய காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சமூகம் உருவாக முடியும் என்று கேட்டால் நிச்சயமாக உருவாக முடியும். நாங்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் சரிவர பின்பற்றினால் நிச்சயமாக நாங்கள் அந்த சமூகம் போன்று, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் போன்று நிச்சயமாக எங்களுடைய சமூகமும் மாற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வருடத்தை நாங்கள் சிறந்த முறையிலே கழிப்பதற்கும் ஏனைய வருடங்களிலே நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே, கல்வியிலே, கலாச்சாரத்திலே, ஏனைய விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய எழுச்சியை காண்பதற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த சகோதரத்துவம், ஹிஜ்ரத் உணர்த்தக்கூடிய அந்த சகோதரத்துவத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக மாறுவதற்கும் ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.